ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸினோட பேக் சைடு வந்து நம்ம இப்போ ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு எடுத்தாச்சு. இதே வந்து ஒரு சின்னதாக ஒரு மடிப்பும் கொஞ்சம் ஒரு பெரிய மடிப்பும் மடித்து ஏற்கனவே இங்கே அர்த்தாக் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு கரெக்டாக வர மாதிரி வச்சு ஒரு கோடு இப்படி ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடணும். அடிச்சுட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் சைடு வந்து நம்ம மடித்து அடித்தாச்சு. அடுத்தது இந்த ரெண்டு சைடும் வந்து பேக் சைடு வந்து டாட் பிடிக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டரை வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கணும். இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கு நேராக எவ்வளோ வருதோ அந்த இது தான் நம்மளுக்கு கணக்கு. இதையே இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் அல்லது 1/4 இன்ச் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு பக்கமாக மார்க் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இங்கிருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு மட்டும் அப்படின்னா இப்படி நான் வந்து நேராகவே வச்சு எடுக்கக்கூடாது. இங்கிருந்து இப்படி கிராஸாக ஒரு 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக அடித்து எடுக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா இப்படி அடித்து எடுக்கணும். இல்லை பிகினர்ஸாக இருக்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா இப்படி வச்சு ஸ்கேல் வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோட்டு மேலேயே நீங்கள் அடித்து பழகிக்கலாம். இப்போ ரெண்டு சைடு அடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு நம்ம டாட் பிடிச்சாச்சு. டாட் பிடிச்சது அப்படின்னம்னா இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு டாட் பிடிச்சது ரெண்டு சைடும் பிடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.